நண்பர்களே வணக்கம். இந்த பக்தி சிந்தனா சேனலுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கும் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பக்தி சிந்தனா சேனல் இதுவரை நன்கு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பக்தி சிந்தனா சேனலில் நான் வெளியிடும் வீடியோக்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் ஏற்கனவே 44 வீடியோக்களை இதுவரை வெளியிட்டிருக்கிறோம். அதற்கு நல்ல ஆதரவும் கிடைத்து வருகிறது. இன்றைக்கு வீடியோ எண் 45 மூலமாக திருக்குறள் அதிகாரம் எண் 14 அதாவது ஒழுக்கமுடைமை என்ற தலைப்பில் உள்ள குறட்பாக்களை வள்ளுவர் நமக்கு பயன் தரும் விஷயங்களை எவ்வாறு கூறுகிறார் என்பதை திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு சிறு அலசல் தலைப்பின் கீழ் காணலாம் வாரீர். குறட்பா எண் 131. ஒழுக்கம் விழுப்பந் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரைவிடச் சிறந்ததாக போற்றப்படும். சுய முன்னேற்றத்திற்கான வரைமுறையால் சுயத்தை அறியலாம். எனவே சுய முன்னேற்றத்திற்கான வரைமுறையை உயிரைவிட சிறந்ததாக காக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரைவிட மேலானதாக போற்றப்படுகிறது. For leading higher level of life, ஒழுக்கம், that is discipline, is the main key. So this discipline is considered higher than a soul, that is life. One's self-discipline only will take his life higher. So it is considered greater than one's life. குறட்பா எண் 132. பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை. ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும். பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும். அதாவது எதனாலும் அழிந்து போகாமல் ஒழுக்கத்தை விரும்பி காத்து கொள்க. அறங்கள் பலவற்றையும் ஆய்ந்து இம்மை மறுமைக்கு துணையாவது எது என தேர்வு செய்தால் ஒழுக்கமே துணையாகும். எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தையும் ஏற்றாவது அதை காக்க வேண்டும். It is better to protect and safeguard ஒழுக்கம், that is discipline, though we take care of other aspects in our life, because it acts as a companion for our life. Though we analyze and learn many aspects required for our life, out of all of them, ஒழுக்கம் is the best one which is to be preserved and safeguarded. This is the only protection stays long with us in our life. குறட்பா எண் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். தனி மனிதன் தான் வகிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடையவனாக வாழ்வதே குடும்பப் பெருமை. அத்தகைய ஒழுக்கம் இல்லாது போனால் இழிந்த குடும்பத்தில் பிறந்தது போல் ஆகிவிடும். For one who has discipline in leading life, there is a proper family life, and if leading indisciplined life, it will lead to இழிந்த பிறப்பு, that is his birth itself will bring miseries in life, and it is nothing but the lower level birth. For anyone who is not maintaining decorum in leading family life, his life becomes the one which is troublesome, and the disciplined life only brings good family life. குறட்பா எண் 134. மறப்பினும் ஒத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். கற்று மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுபவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும். பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கொள்ள முடியும். ஆனால் பிறப்புக்குச் சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் அவன் இழிமகனே ஆவான். A பார்ப்பான், that is one who is born with higher qualities as Andanan, one who reads Marai, can restart the learning process if he forgets something in Vedas. But if his discipline is lost, his kula perumai, that is qualities and fame of kula itself, will be lost. If anyone forgets something in Vedas, he can learn it again. But if discipline is lost, his entire kula will be blamed due to his illegal character. குறட்பா எண் 135. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு.
பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும். பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் இல்லை என்பது போல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்குலம் என்பதும் இல்லை. அதாவது பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது. For one who is envious, that is not tolerable to see others' development, there is no ஆக்கம், that is growth in wealth. As such, for one who is not having discipline, there is no greatness or development towards higher level. As there is no development for one who is jealous towards others, for a man who is indisciplined also the same position and he can't go to higher level. குறட்பாயன் 136. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர். அதாவது ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதி உடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார். மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு அவர்கள் நடக்க மாட்டார்கள். Those who are firm and with stronger mind, knowing the consequences of leading indisciplined life, will not go against the discipline. Those who have gained this worldly knowledge know very well about the consequences of going against the disciplined life. So they will exercise extreme care in leading the life with ஒழுக்கம், that is maintenance of decorum in their life. குறட்பாயன் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர். ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர். அதாவது ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர். ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர். Due to observance of ஒழுக்கம் in day-to-day life, one will attain greatness. But at the same time, due to the indisciplined life, one will get affected by others' palichul, that is blame from others. While disciplined life gives greatness in one's life, indiscipline will result in getting pali, that is blame, which he has not so far got from others. குறட்பாயன் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். நல்லொழுக்கம் அறமாகிய நன்மைக்கு வித்தாக அமைந்து இம்மை மறுமையிலும் இன்பம் தரும். தீயொழுக்கமோ துன்பமே தரும். Discipline always gives good to one who follows it in his life, but at the same time indisciplined life will lead to all evils. It is always better to maintain discipline in one's life because it is always giving good to him in his life. Indisciplined life will result only in all evils in life. குறட்பாயன் 139. ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடையவர்க்கு பொருந்தாததாகும். அதாவது தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கமுடையவர்களிடம் இல்லாத பண்பாகும். Those who maintain discipline in their life will not use words which create sorrows to others even by mistake. It is very difficult for anyone who has disciplined life to use words which are harmful and creates all evils to others even in circumstances leading to loss of memory. குறட்பாயன் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர். உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் என்னும் பண்போடு வாழ கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூற அறிவில்லாதவர்களே ஆவார்கள். அதாவது முந்தைய அறநூல்கள் கூறியவற்றுள் இன்றைக்கு பொருந்தாதவற்றை விளக்கியும் கூறாதவனவற்றுள் பொருந்துவனவற்றை ஏற்றும் வாழ கல்லாதவர். பல்வேறு நூல்களை கற்றவரே என்றாலும் அறிவு இல்லாதவரே ஆவர். Those who don't follow the நெறிமுறை explained in many Vedanta books and also not going as per the advices of Arignas, that is those who have gained knowledge of these worldly practices, are really ignorant though they are well educated. One who is not following the instructions of Ulaga Arignas, that is not leading the worldly life as led by elders, that is not running the life as per rules framed in books like Vedas, is said to be ignorant, though he has read many books and learnt many other aspects. Thank you all.